நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, இந்த கதையில சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலைன்னு ஆரம்பிக்கணும், அதான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என் கேமராமேன் வரணும். இல்ல கேமரா பாய் வரணும். அவன் சின்ன பையன் தான், வந்தோடனே வேலைன்னு ஆரம்பிச்சிருவோம். சரிங்க தம்பி, இங்க ஒன்றும் வசதி குறைபாடு இல்லையே? சேச்ச அப்படின்னா ஒண்ணு இல்ல சார். இல்ல, அருணாச்சலம் ஃபோன் பண்ணா அவருக்கு ஏதாவது உதவி வேணா பண்ணி கொடுன்னு சொன்னா, அதான் நீங்க ஏதாவது அவர்கிட்ட சொன்னீங்களா? இல்ல சார், எனக்கு எது வேணாலும் உங்கள்ட்ட டைரக்டா கேட்க போறேன். நான் ஏன் சுத்தி வளைச்சு? அப்படிதான் இருக்கணும். நீங்க எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு புள்ள. சார் என்ன சொன்னீங்க? எங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னேன். நீங்க சொல்றது கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பரவாயில்ல, நான் கூட முன்ன பொண்ணு தெரியாத பையனை எங்க வீட்டுல தங்க வைக்க போறேன்னு யோசிச்சேன். பரவாயில்ல தம்பி, நீங்க படிச்ச புள்ள, பண்பா நடந்துக்கிறீங்க. தேங்க்ஸ் சார். சரிங்க தம்பி, நான் வர்றேன். தேங்க்யூ சார். மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப கியூட்டா அழகா இருந்தாங்க சார். அதான் எடுத்து மாட்டினேன். யார் சார் அவங்க? என்ன தைரியம் இருந்தா இந்த போட்டோவை என் வீட்டுல மாட்டி வைப்ப? இல்ல சார், பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் கியூட்டா இருந்தாங்க, அதான் சார். வந்த இடத்துல ஒழுங்கு மரியாதையா இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது அதிக பிரசங்கித்தனம் பண்ண தொலைச்சிடுவேன். தொலைச்சு சார். இல்ல சார். ஏய், பேசாத, எதிர்த்து பதில் பேசாத. இப்போ உன்னை அருணாச்சல முகத்துக்காக விடுறேன். இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இன்னொரு தடவை இதே மாதிரி நடந்துச்சு, அப்புறம் நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். சார் சாரி சார். சௌந்தர்யா, தூக்கி போட்டதா இருக்கட்டும். திரும்ப இது வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சரிங்க. இதுக்கு தான் கண்டவனெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதுன்னு சொன்னேன். இப்பவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதை விட்டுட்டு அப்பா எதுக்கு வார்னிங் கொடுக்குறாருன்னு எனக்கு புரியல. நானா இருந்தா இவ்வளோ அசிங்கப்படுத்தின வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா சில பேருக்குலாம் உரைக்கிறதே இல்லையே. வைத்தி, என்ன எதுவும் பேசாத, அதானே? என்னவோ பண்ணி தொலைங்க. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தேவையில்லாம வாங்கி கட்டிப்பானு. ஏதோ எங்க அப்பா நல்ல மூட்ல இருந்ததுனால அடி வாங்காம தப்பிச்ச. இல்ல மீனாட்சி, தொடப்பம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணு. அதையும் அவரே பண்ண சொல்லுமா.
சரவணா, நான் தான் உன்கிட்ட தெளிவா சொன்னேன்ல, அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே வச்சிருன்னு. இத்தனை வருஷத்துல நானே அதை யாருக்கும் தெரியாம தான் எடுத்து பார்ப்பேன். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ கடைசியில அதான் இப்ப நடந்திருக்கு. இந்த போட்டோக்கு மாமா இவ்வளோ சீரியஸா ரியாக்ட் பண்ணுவாருன்னு நான் நினைச்சு பார்க்கல. அப்பா அம்மா போட்டோ பார்த்ததும் திரும்ப தூசியில வைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. அதான் போட்டோ மாட்டி வச்சேன். சரவணா, நீ அப்ராட்ல வளர்ந்த பையன். ஏதாவது பெரிய விஷயம் நடந்தா கூட நீ ரொம்ப சிம்பிளா ஈஸியா எடுத்துப்ப. ஆனா இங்க இருக்கிறவங்க அப்படி இல்லப்பா. அவங்களால உன்ன மாதிரி ஈஸியா எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கவும் மாட்டாங்க. சாரி அத்தை, தேவையில்லாம என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஐ லீவ் ஃப்ரம் ஹியர். சரவணா, ஆமா அத்தை, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன போட்டோ விஷயத்துல கூட மாமானால அப்பாவை அக்செப்ட் பண்ண முடியல. எப்படி ஃபியூச்சர்ல மற்ற விஷயத்துக்கு நான் அக்செப்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. சரவணா, இது ஒரு சாதாரண விஷயம்டா. இதுக்கே நீ இப்படி மனசை தளர விட்டா எப்படி? இன்னும் நாம ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் பெருசு பெருசா எவ்வளவோ இருக்கு. உங்க மாமா இப்படிதான் சரவணா, கோவம் வந்தா சட்டுன்னு கொந்தளிக்க தான் செய்வாரு. ஆனா நான் சொல்றேன்ப்பா, அவருக்கு குழந்தை மாதிரி இன்னொரு குணம் இருக்கு. நீ வேணா பாரு, இன்னைக்கு சாயங்காலமே உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாரா இல்லையான்னு பாரு. எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, யாரு? அம்மா, யாரோ பிச்சைக்காரனா இருக்கும். இன்னும் சாப்பாடு செய்யல, பழைய சாப்பாடு கூட இல்ல, போயிட்டு அப்புறமா வா. அம்மா. அவன் போற மாதிரி தெரியல, நான் பார்த்துட்டு வரேன். பிச்சைக்காரங்களோட தொல்லை தாங்க முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாப்பா. என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். பாஸ், இந்த ப்ரோவை பெகர்னு நினைச்சீங்களா பாஸ்? சாரி ப்ரோ, நீ வருவன்னு எனக்கு தெரியாது. வா. நல்லா இருக்கியா? ஏ சரவணா, யார் இவன்? எதுக்கு கட்டி பிடிச்சிட்டு இருக்க? இது என் ஃப்ரெண்ட் அத்தை, என்னோட ப்ரோ. அது சரி, ஸ்கூல் பசங்களெல்லாம் எதுக்குப்பா ஃப்ரெண்டு பிடிச்சு வச்சிருக்க? அத்தை, இவன் பார்க்கதான் ஸ்கூல் பையமா இருக்கான். இவன் வயசை கேட்டீங்க, ஸ்கூலுக்கு போற 2 பசங்க இருக்குன்னு சொல்லுவீங்க. ம். சரி, உன் பேர் என்ன தம்பி? அழகேசன் மேடம். ப்ரோ, என்ன திடீர்னு கிளம்பி வந்துட்ட? பாஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போற மாதிரியே என் மனசுக்கு தோணுச்சு பாஸ். அதனாலதான் இந்த கிருஷ்ணனை பார்க்க இந்த குசேல ஓடி வந்துட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நல்லா பேசுற. இவர்தான் புரோக்கர் ஆச்சே, எல்லாத்தையும் பேசியே கவுத்திடுவாரு. ஓ, அந்த சொதப்பல் கல்யாண புரோக்கர் இவன் தானா? எஸ், அவரே தான் இவரு. தம்பி, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குங்க? நீ உன் வேலையை கரெக்டா பண்ணிருந்தேன்னா என் மருமகன் என் மகளை தேடி வந்திருக்க மாட்டான்ல, அதுக்குதான். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேணாம். இப்போதைக்கு 2 இட்லியும் கட்டி சட்னியும் கொடுத்தீங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2 எதுக்குப்பா, 4 தரேன், வா. போ, மானத்தை வாங்கிறதுக்குன்னே வந்திருக்க. போ, 10 நாள் வச்ச சோறு இருக்கு, சாப்பிட்டு தொலை. ப்ரோ ப்ரோ ப்ரோ, வேகமா அந்த கதவை சாத்து ப்ரோ. ஓ, போய் சாத்து போ. ஓகே ஓகே. செம்ம பசிராப்பா சாமி. உட்காரு உட்காரு. ஒய் பாஸ், ஏன் கதவை மூட சொன்னீங்க?
நான் சாப்பிடறது யாரும் பார்க்க கூடாதுன்னா பாஸ் நான் என்னமோ உங்க அத்தை வீட்ல நீங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னமோ தினமும் திருட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல ப்ரோ, இன்னைக்கு மட்டும் தான் இந்த செட்டப். ஒய் ஒரு விஷயத்துல என் மாமா என்ன பயங்கரமா திட்டாரு. சோ அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதனால தான் எங்க அத்தைட்ட சாப்பாடு வேணாம்னு சொன்னேன். அவங்க தான் சொன்னாங்க, எல்லாரும் முன்னாடி டைனிங் ஹால்ல சாப்பிட கூச்சமா இருக்குன்னு சொல்றல, தனியா ரூம்ல எடுத்து போய் சாப்பிடு, ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அடடே பாசக்கார அத்தை பாஸ் உங்க அத்தை. அத்தை வாழ்க, அத்தை வாழ்க, அத்தை வாழ்க. சாப்பிடுவோம். என்ன அப்பா சவுண்ட் விட்டதும் ஆள் அட்ரஸே இல்லாம ரூம்குள்ள கிடக்குறான். ஒருவேளை ரோஷப்பட்டு ரூம்குள்ள தூக்க மாட்டி தொங்கிட்டானோ? அந்த குத்தால சட்னி ப்ரோ, யாரோ கதவு தட்டுறாங்க. மறைச்சு வை, மறைச்சு வை. யாரு? சரவணா, நான் தான்ப்பா. கதவை தர. பாஸ் உங்க அத்தை குரல் பாஸ். எனக்கு டவுட்டா இருக்கு, அத்தை ஏன் இப்ப வராங்க? வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும்னு 2 இட்லி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நீங்க வேற, நான் போய் திறக்கிறேன். ப்ரோ ப்ரோ போவாத, இரு. பாஸ் வெயிட் பண்ணுங்க பாஸ். ப்ரோ இரு ப்ரோ, சொன்னா கேளு ப்ரோ. நோ மேடம். சாரி பாஸ். நீங்க லீலவா வச்சுக்கிறேன். ஏங்க, இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு நல்ல 2 முழம் கயிறு வாங்கி தொங்கிடணும். புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த புலி கதவை சாத்திக்கிட்டு திருட்டுத்தனமா ஃபுல்லா திங்குதே. எங்க அப்பா திட்டின திட்டுல நீ ஏன் ஓடி போயிருப்பேன்னு நினைச்சேன். வெக்கமே படாம இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. நான் ரொம்ப மனசு வேதனையா இருக்கேன்னு ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க நண்பன். ஆமாமாமாமா, இவர் பெரிய ரஜினி, மம்முட்டி, ஆர்யா சந்தானம். இவர் மனசு வேதனைப்பட்டது தெரிஞ்சதும் இவர் துடிச்சு ஓடி வந்துட்டாங்களாக்கும். டேய் தம்பி. அக்கா. அந்த தம்பிய சொன்ன பாஸ் உங்களை தான் பாஸ். ஏதோ உன் நல்ல நேரம். எங்க அப்பா கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட. இல்ல உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பாரு. ஆனா எப்படி உன் மேல கை வைக்காம இருந்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இருக்குல்ல? என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. அது ஏன் தெரியுமா? தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஏன்? ஏன்னா உங்க அப்பாக்கு எனக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் உங்க அப்பாவை என் மேல கை வைக்க முடியாம பண்ணிருக்கு. ஏயா இத்தனை நாளா உனக்கும் எனக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்ன. இப்போ எங்க அப்பாவுக்கும் உனக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கா? மீனாட்சி, உனக்கும் எனக்கு நடுவுல இருக்க ஏதோ ஒண்ணு வேற. உங்க அப்பாவுக்கும் எனக்கு நடுவுல இருக்க ஏதோ ஒண்ணு வேற. ஆக மொத்தம் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு, அப்படித்தானே பாஸ்? எக்ஸாக்ட்லி. ஆமா, உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு தானே கேட்டேன். அது இப்ப வேணாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் சொல்றேங்க. போடா லூசு. தேங்க்யூ. பாஸ் 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 இட்லி சாப்பிடலாம் பாஸ். சாப்பிடலாமா? என்னையா மாட்டி சொல்றேன்ல, மீனாட்சி வந்து கேட்டியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வாங்கப்பா. கரெக்டா சாப்பாடு ரெடியா இருக்கு. நீங்களும் ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்க. அது நீ இன்னைக்கு வீட்ல இருக்கீலடா, அதான் எல்லாமே டயத்துக்கு ரெடி ஆகுது. இதே உங்க அம்மா என்ன சொல்லிருப்பா தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? பசியோட வந்து உட்காரும் போதுதான் 10 நிமிஷம் பொறுங்க, குழம்ப தாளிச்சுக்கிறேன், 5 நிமிஷம் பொறுங்க, குக்கர்ல விசில் வரட்டும், அப்படி இப்படின்னு சொல்லி என் பொறுமையை பூரா சோதிப்பா. என்ன குத்தம் சொல்லி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இதுல என்னம்மா நான் பெருசா குத்தம் சொல்லிட்டேன்? எல்லாம் நடக்கிறத தானே சொன்னேன். அப்பா, அம்மா வயலண்ட் ஆறாங்க. நீங்க சைலண்டா இருக்கிறது பெட்டர். சரிம்மா, நான் படுக்கு சாப்பிட்டு கிளம்புறேன். இந்தா சாம்பார் ஊத்து. என்னங்க? எங்க அவன்? யாருங்க? அவன் இன்னும் இங்கேதான் இருக்கானா? ஆ, அப்பா, அண்ணன் எப்போ வெளியே போயிட்டான். மீனாட்சி, நான் உன் அண்ணனை கேட்கல. நம்ம வீட்டுல தங்கியிருக்கானே சக்தி, அவன் இருக்கானா இல்ல போயிட்டானா? அந்த பையன் மேலதாங்க இருக்கான். இருக்கானா? அவன மீனாட்சி, ஆ? அவன் வர சொல்லுங்க. ஆ, ஏங்க, எதுக்குங்க காலையிலே ரொம்ப சத்தம் போட்டுட்டீங்க? இப்ப திரும்பவும் வேண்டாங்க, விட்டுருங்க. நான் கத்துன கத்துக்கு இந்நேரம் பெட்டி படுக்கைய தூக்கிட்டு ஓடி இருப்பான்னு நினைச்சேன். இன்னும் அவன் இங்கதான் இருக்கானா? வர சொல்ல அவன. ஆ, அப்பா, எதுக்கு? மீனாட்சி, ம், சரிங்கப்பா. ஏங்க, என்னதான் இருந்தாலும் அவன் இன்னொரு வீட்டு பையன், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எனக்கு தெரியும். அம்மா, நம்ம நேரம் கரெக்டா ராவு காலத்துல என்ட்ரி கொடுத்துருக்கோம் போல. இவன் யாரு புதுசா? கேமராமேன் சார். என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, சும்மா தான் சார், ரூம்ல. இன்னும் எதெல்லாம் கண்டெடுத்து எங்க மாட்டலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? ம், ம்ஹும், காலையில சாப்பிட்டியா? ம்ஹும். ஏன் சாப்பிடல? கூப்பிட்டோம், ஆனா வேண்டான்னு சொல்லிட்டா. அப்படி ஓ, உட்காரு. சாப்பிட உட்காருங்க. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பரவாயில்ல சார், பசி இல்ல. அட பாவி, சம்மன் வந்ததுக்கு அப்புறமும் சரண்டர் ஆகாம இருக்காரு. சௌந்தர்யா, ஆ? உட்கார சொல்லு. ஆ, உட்காருப்பா. பரவாயில்ல மேடம், எனக்கு பசிக்கல. தம்பி, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. எனக்கு பிடிக்காத போட்டோவை எடுத்து மாட்டி வச்சிருந்தீங்க. பல வருஷம் கழிச்சு அவன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துருச்சு. அது சரி, போட்டோ பார்த்ததுக்கே இவ்ளோ கோவமா? போட்டோல இருக்கிறவருக்கு பிறந்தவர் தான் நம்மாலுன்னு தெரிஞ்சா கிழிஞ்சுது. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. ஐயோ, ஏன் சார் நீங்க போய் மன்னிப்பு கேட்டு? என் மனசுல எதுவும் இல்லை சார். உன் வீடு மாதிரி நினைச்ச தங்கு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அப்போ உங்க வீட்டு பையன் மாதிரி உரிமையோட திட்டி பேசுனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சார். அப்ப சாப்பிட உட்காருங்க. ம், வா தம்பி, உட்காரு. ஆ. தம்பிக்கு முதல்ல சாப்பாடு வைமா. இவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சா
புது கதையை தொடங்கிட்டானே. என்னம்மா ஆ போடுறேன்ப்பா. தம்பி வரோம். சாப்பிடுங்க. ஷப்பா. ம். ம். ஏங்க கை கழுவ தண்ணி ம், தண்ணியே இல்லைங்க. இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே ஊத்திட்டா தண்ணி இல்லனா எப்படி வரும்? இல்லைங்க. என்ன பார்த்துட்டே தான் இருந்தீங்க போல. ஆமாமா, இந்த சார் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அடி என்ன? ஏங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? நீங்க இந்த பாரதி ராஜா பாக்கியராஜ் படம் நான் பார்த்ததே இல்லையா? என்னங்க நீங்க கிராமத்து பொண்ணு நம்புற மாதிரி இல்லையே. வேணாம், சரி விடுங்க. டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு வீட்லயே தெரியாத. அங்கங்க ஊருக்குள்ள கேமரா வச்சுக்கிட்டு சுத்து, இல்லனா எங்க அப்பாவுக்கு டவுட் வந்துற போகுது. ஐயோ, என் மேல உங்களுக்கு எவ்வளவுங்க அக்கறை? நான் மாட்டிக்கூடாதுன்னு என்னோட நீங்க தாங்க ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. தேங்க்ஸ் மீனாட்சி. தேங்க்ஸ் ஃபார் த ஐடியா. பாய்.